ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த எளிய நிகழ்விற்கும் முன்பதாக அமர்ந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று நம்முடைய தியானத்திற்காக சங்கீதம் 102:16 அந்த வேத வசனத்தை வாசிக்க கேட்போமா? திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாசிக்க கேட்ட இந்த வேத வார்த்தை நம்முடைய உள்ளத்தை உருக்குகிற வார்த்தை. அது என்ன சொல்லுகிறது? நம்முடைய தேவனை குறித்து, அருள்நாதர் இயேசுவை குறித்து அது என்ன பேசுகிறது? திக்கற்றவனுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவனுடைய விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். பொதுவாக இந்த உலகத்தில் நாம் காண்கிற ஒரு காரியம் உண்டு. திக்கற்ற ஒரு மனிதன் யாரிடத்திலாகிலும் விண்ணப்பம் செய்தாலோ, யாரிடத்திலாகிலும் உதவி கேட்டாலோ, பொதுவாக அவனை எல்லாருமே அலட்சியம் பண்ணிவிடுவார்கள். திக்கற்றவன் பேசுகிற வார்த்தைகளை கூட கேட்கிறதற்கு அவர்களுக்கு மனமில்லாமல் போய்விடும். அற்பமாக எண்ணுவார்கள், அசட்டை பாடுவார்கள். ஆனால் அருள்நாதர் இயேசுனுடைய உள்ளத்தை பாருங்கள், தேவாதி தேவனுடைய உள்ளத்தை பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, நெகேமியா 9வது அதிகாரம் வார்த்தைகள் 17-19, சங்கீதம் 86:15, 111:4, 145:8, ஏசாயா 55:7, யோவேல் 2:13, யோனா 4:2. இந்த வேத வசனங்களில் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு காரியம், உடைய தேவன் அருள்நாதர் இயேசு மன உருக்கம் நிறைந்த தேவன். அவருடைய உள்ளமோ உருகக்கூடியது. ஆகவே தான் அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவருடைய பிரார்த்தனையை, விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறார். ஆண்டவருடைய மனம் எவ்வளவு விசேஷமானது பாருங்கள். மனிதனைப் போல அல்ல, திக்கற்றவர்களுக்காக அவர் கரிசனை கொள்ளுகிற தேவன். சங்கீதம் 10வது அதிகாரம் 14வது வார்த்தையினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் அவரே. அவர்தான் சகாயர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு. ஓசியா 14வது அதிகாரம் 3வது வசனத்தினுடைய கடைசி பகுதி இப்படி சொல்லுகிறது, திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்க. திக்கற்றவன் தேவனிடத்தில் இரக்கம் பெறுகிறான், அதை சொல்லுங்கள் என்று ஆண்டவரே சொல்லுகிறார். எரேமியா 49:11 அதில் அவர் என்ன கூறுகிறார்? திக்கற்றவர்களாக போகிற உன் பிள்ளைகளை ஒப்புவி, நான் அவர்களை உயிரோடு காப்பாற்றுவேன். அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். திக்கற்றவர்களாக இருக்கிற உன் பிள்ளைகளை தேவனிடத்தில் ஒப்புவி, அவர் அவர்களை உயிரோடு காப்பாற்றுவார். யோவான் 14:18 அருள்நாதர் இயேசு என்ன சொன்னார்? நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த எளிய நிகழ்விற்கு முன்பதாக அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்று பரிசுத்த ஆவியானவர் கூறுகிற வார்த்தை இதுதான். என் அன்பு மகளே, நீ திக்கற்ற நிலைமையில் இருக்கிறாய். என் அன்பு மகனே, நீ திக்கற்று போயிருக்கிறாய். உன்னுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் இயேசு அங்கீகரிப்பார். உன்னுடைய ஜெபத்தை அவர் அலட்சியம் பண்ணவே மாட்டார். நாம் செய்ய வேண்டியது என்ன? தேவனிடத்தில் ஓடி வருவது தான். நம்முடைய விண்ணப்பத்தை அவரிடத்தில் சமர்ப்பிப்பது தான். சங்கீதம் 68:5 அது என்ன சொல்லுகிறது? தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும், விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறாரா? எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது பாருங்கள். திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனாக இருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருந்து திக்கற்ற பிள்ளைகளுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறவர். அவருடைய விண்ணப்பங்களை அங்கீகரிக்கிறவர்.
இதை நான் உங்களுக்கு சொல்லுகிற போது அருள்நாதர் இயேசு கிறிஸ்து திக்கற்ற எனக்கு அவர் காண்பித்த ஒரு மகா பெரிய இரக்கத்தை விவரிக்க விரும்புகிறேன். நான் ஒரு சாதாரணமான ஏழை, அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். இயேசு கிறிஸ்துவிடத்தில் திரும்புகிறதற்கு முக்கியமாக இருந்த நபர்களில் ஒருவர் என்னுடைய மூத்த சகோதரி. அவர்கள் சில ஆண்டு காலம் நோயினால் கஷ்டப்பட்டார்கள். அவர்களுடைய தெய்வீக சுகத்திற்காக நான் இயேசுவண்டை திரும்ப வேண்டிய ஒரு தருணம் வந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி என் அன்பு சகோதரியை அவர்கள் எடுத்துக்கொண்டார். என் அன்பு மூத்த சகோதரி அவர்கள் நித்திரை அடைந்தது ஒரு ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை காலை. அவர்கள் மரணம் அடைகிற போது அவர் அருகாமையில் நான் நின்றேன். ஒரு நாள் கழித்து என்னுடைய பல்கலைக்கழக இறுதி தேர்வு. அப்பொழுது விலங்கியல் பட்ட படிப்பு நான் 2வது ஆண்டு படித்துக் கொண்டிருந்த நாட்கிழமைகள். திங்கட்கிழமை தவிர்த்து செவ்வாய்க்கிழமை என்னுடைய பல்கலைக்கழக இறுதி தேர்வு, கருவியல் அந்த சப்ஜெக்டை குறித்த தேர்வு. சில நாட்கள் நான் அந்த பாடத்தை வாசித்தேன் அதற்கு முன்பதாக. ஆனாலும் சகோதரி அவர்கள் மரணம் அடைந்த துக்கம் என்னை நிரப்பியது, சஞ்சலம் என்னை நிரப்பியது. தேர்வு எழுத முடியுமா முடியாதா என்று ஒரு நிலைமை வந்தது. என்னால் எதுவுமே விளங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் ஏதோ ஒரு வல்லமை என்னை உந்தி தள்ளியது, நீ போய் தேர்வு எழுது என்று. என்னுடைய நிலைமை அறிந்த நண்பர்கள் பரிதாபப்பட்டார்கள். இவன் என்ன எழுதப் போகிறானோ என்று எனக்காக பரிதாபப்பட்டார்கள். தேர்வு அறைக்குள் நுழைந்தேன், இருக்கையில் அமர்ந்தேன். 10 மணிக்கு சரியாக காலை என்னுடைய கரத்தில் ஆசிரியர் வினாத்தாளை விடைத்தாளை கொடுத்தார். என் அன்புக்குரியவர்களே, என்னுடைய கண்கள் இருள் அடைந்தது. அந்த வினாத்தாளை என்னால் வாசிக்க முடியவில்லை. என்னுடைய வினாத்தாளையும் விடைத்தாளையும் என்னுடைய பேனாவை எடுத்து நான் எனக்கு முன்பதாக வைத்தேன். கண்களை மூடிக்கொண்டு உள்ளத்திலிருந்து ஒரு எளிய பிரார்த்தனை செய்தேன். தேவனே, அன்புள்ள இயேசு சுவாமி, நீர் இன்றைக்கு என்னுடைய தேர்வை எழுதும். ஒரு வார்த்தை தான். அது உள்ளத்திலிருந்து நான் இயேசுவிடத்தில் சொன்னேன். நான் அப்பொழுது இயேசுவை ஆழமாக அறிந்தவன் அல்ல, இயேசுவை ஆழமாக அன்பு செய்தவன் அல்ல, திருமுழுக்கு பெற்றவன் அல்ல, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவன் அல்ல, பூரணமான ஒரு மனம் திரும்புதல் கூட எனக்கு அன்றைக்கு இல்லை. ஆனாலும் என்னுடைய அந்த திக்கற்ற நிலைமையிலிருந்து இயேசுவிடத்தில் சொன்னேன், விண்ணப்பித்தேன். இயேசுவே, நீர் என்னுடைய தேர்வை எழுதும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சரியாக 10:05 நான் என்னுடைய பேனாவை கரத்தில் எடுத்தேன். எனக்குள்ளாக தேவனுடைய மகிமை இறங்கினதை உணர ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய உள்ளத்தில் இருந்த பாரம், கவலை, துக்கம், சஞ்சலம், தவிப்பு, வியாகுலம் அத்தனை என்னை விட்டு எடுக்கப்பட்டு இன்னொரு உலகத்திற்குள் மாற்றப்பட்டதை போன்ற ஒரு தெய்வீக அனுபவம் எனக்கு உண்டாயிற்று. சுருங்க சொல்வேன் என்றால், என்னை ஆண்டவருடைய ஆவியானவர் முழுமையாக ஆளுகை செய்தார். நான் அந்த இடத்தில் இருந்தனே தவிர அதன் பிறகு என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது. 10:05 தேர்வு எழுத ஆரம்பித்தேன். சரியாக 12:55 தேர்வு எழுதி முடித்தேன். தேர்வு எழுதி முடித்த பிறகு எல்லா பேப்பரையும் கொடுத்து ஆசிரியர் கொடுத்தேன். அதற்கு முன்பதாக அந்த பேப்பருடைய ஒவ்வொரு பக்கத்தை எடுனேன். எத்தனை பக்கம் எழுதியிருக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, என்னுடைய வாழ்நாளில் இதுவரையிலும் ஒரு தேர்விலும் நான் அவ்வளவு பக்கங்கள் எழுதினது கிடையாது. 53 பக்கங்கள் எழுதியிருந்தேன். அதை பார்த்த பிறகு என்னுடைய உள்ளத்தில் ஒரு நப்பாசை வந்தது. எப்படியாக மினிமம் குறைந்தபட்ச மதிப்பெண்ணாவதோடு நான் வெற்றி பெறலாம் என்று. தேர்வு எழுதி முடித்து விட்டு நான் வெளியே வந்தேன். நண்பர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள், நீ என்ன எழுதினாய் என்று. நாங்கள் எங்களால் 2 மணி நேரம் தேர்வு எழுத முடியவில்லை,
நீ எழுதி கொண்டே இருந்தாய் 3 மணி நேரம், என்ன எழுதினாய் என்று அவள் ஆச்சரியப்பட்டார்கள். என்னால் அவர்களுக்கு விவரிக்கிறதற்கு ஒன்றும் இயலவில்லை. தேர்வு அறையிலிருந்து வெளியே வந்தேன். பழைய நிலைமைக்கு நான் மாற்றப்பட்டேன். சில மாதங்கள் கழிந்தது. தேர்வினுடைய முடிவு வந்தது. அலுவலகத்தில் அந்த முடிவு வைத்திருந்தார்கள். 2 தடவை தேர்வு முடிவு பார்க்கிறதற்காக நான் சென்றேன். ஆனால் வழியிலிருந்து திரும்பினேன். ஒரே பயம். நான் தோல்வியடைந்து விடுவேன் என்கிற பயத்தினால் ஏன் தேர்வு முடிவு பார்க்க வேண்டும் என்று நினைத்து 2 தரம் வழியிலிருந்து திரும்பி என்னுடைய அறைக்கு வந்தேன். ஆனால் 3வது தரம் இன்னொரு உந்துதல் வந்தது, போய் உன்னுடைய தேர்வு முடிவை பார் என்று. நான் மிகுந்த தயக்கத்தோடு அலுவலகத்திற்குள் நுழைந்தேன். என்னுடைய முடிவை பார்த்தேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடைய கண்களை என்னால் நம்பவே முடியவில்லை. அன்று அந்த குறிப்பிட்ட பரீட்சைக்கு ஆண்டவர் இயேசு எனக்கு 90 மதிப்பெண்ணை கொடுத்திருந்தார். 100 மதிப்பெண்ணிற்கு ஆண்டவர் இயேசு எனக்கு 90 மதிப்பெண்ணை கொடுத்து முதல் மாணவனாக என்னை ஆசீர்வதித்திருந்தார். அது மட்டுமல்ல, ஏனைய எல்லா தேர்வுக்கு ஆண்டவர் அதிகமான மதிப்பெண்களை கொடுத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். அன்றிலிருந்து இயேசு கிறிஸ்துவுக்காக என்னுடைய வாழ்க்கையை இன்னும் அதிகமாக சமர்ப்பிக்க ஆரம்பித்தேன். அதுதான் என்னுடைய வாழ்நாளில் முதலாவது நான் இயேசுவோடு நேரடியாக ஏற்பட்ட ஒரு அனுபவம். காரணம், என் திக்கற்ற நிலைமையை இயேசு அறிந்தார். திக்கற்ற நிலைமையிலிருந்து நான் அவரிடத்தில் விண்ணப்பித்தேன், இயேசுவே நீர் என்னுடைய தேர்வை எழுதும் என்று. அதை அவர் அலட்சியம் பண்ணாமல் அப்படியே அங்கீகரித்தார். ஆகவே தான் இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக அருள்நாதர் இயேசு கிறிஸ்து என்று நிறுத்தி இருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீங்களும் திக்கற்ற நிலைமையில் உங்கள் பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, தொழில்துறைகளுக்கு நிமித்தம் கண் கலங்கி இயேசு என் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பாரா என்று தவிக்கலாம். மனம் கலங்காதிருங்கள். இயேசு உங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார், ஜெபத்தை கேட்பார். ஒரு எளிய பிரார்த்தனை செய்வோமா? இருக்கிற இடத்தில் இப்பொழுதே அவர் உங்களுடைய பிரார்த்தனையை கேட்கிறார். உன்னுடைய திக்கற்ற நிலைமை இயேசுவுக்கு தெரியும். உன்னுடைய கடன் பாரத்திலிருந்து நீ தவித்து அடித்தளத்திலிருந்து இனி என்னால் முடியாது சுவாமி, வெளியே என்னால் தலை நிமிர்ந்து நடக்க முடியாதப்பா, நிந்தனை, அவமானம், நான் திக்கற்று போன ஒரு மனிதன், திக்கற்ற மனுஷன், என்னுடைய விண்ணப்பத்தை கேளும் என்று அவரிடத்தில் உன்னுடைய விண்ணப்பத்தை ஏறெடுக்கிற போது நிச்சயமாக உன்னுடைய விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். உன்னுடைய பின்னணி எதுவாக இருந்தாலும் இதை நான் ருசித்து அனுபவித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவாவியானுடைய பிரசன்னத்தோடு சொல்லுகிறேன், ஜெபத்தை அங்கீகரிப்பார். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு பிதாவே, உம்முடைய வார்த்தைகளையும் நீர் சிறுமைப்பட்ட அடிமைக்கு செய்த அன்றைக்கு நீர் நடப்பித்த உம்முடைய மகிமையான கிரியை நான் உம்முடைய பிள்ளைகளுக்கு விவரித்திருக்கிறேன் அப்பா. மனம் உருகி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். திக்கற்ற நிலைமையிலிருந்து யார் யார் கண் கலங்கி உம்மை நோக்கி ஜெபிக்க முடியாமல் அழுது கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருடைய கண்ணீரையும் துடைப்பீராக. அவர்கள் உம்மிடத்தில் கேட்கிற அனைத்து விண்ணப்பங்களையும் அவர்களுக்கு வாய்க்க பண்ணு சுவாமி. இல்லாவிட்டால் அவர்கள் கண் கலங்கி போய்விடுவார்கள். உண்மையன்றி இந்த திக்கற்ற பிள்ளைகளுக்கு யாரும் உதவி செய்ய முடியாது சுவாமி. மனம் இறங்கி ஆசீர்வதி. நீர் அப்படி செய்கிறதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்த்தி மன்றாடுகிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருடைய விண்ணப்பத்தை அங்கீகரித்து ஆசீர்வதிப்பாராக.